ஹலோ, வெல்கம் பேக் டு மை கோலம் பை ஹேமா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாகம். அதோட அழகான கோலம் தான். சரி வாங்க, வைகாசி விசாகம்னா என்னன்னு பார்த்துடலாம். வைகாசி மாசத்தில் வரும் விசாக நட்சத்திரம் தினமே வைகாசி விசாகம். அதாவது வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் இருக்குன்னு தான், அதுதான் வைகாசி விசாகம் எனப்படுவாங்க. முருகப்பெருமானின் அவதார தினமாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம முருகரோட பர்த்டேன்னு சொல்லலாம். இந்த நாள்ல முருகன் கோவில்ல சிறப்பு பூஜைகள் கண்டிப்பா நடைபெறும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, பக்தர்கள் காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். பால் அபிஷேகம், பால் குடம் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். வீட்டில் கோலம் போடுறதுனால நல்ல சக்தியும் நேர்மறை எண்ணங்களும் வரும்ன்றது ஐதீகம். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச வைகாசி விசாகத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதோட நம்ம வீட்டுல விளக்கேத்தி நம்மளால முடிஞ்ச நெய்வேத்தியமும் நம்ம படைச்சு முருகனை வழிபடுறது. இதுதான் வைகாசி விசாகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே, நம்ம இதோட ஒரு அழகான ஒரு நிறைய வேல் கோலமும் பார்த்துடலாம். எல்லாமே குட்டி குட்டி கோலம், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் ஈஸியாவே போடலாம். இந்த மாதிரி வேல் கோலம் ரொம்ப கியூட்டாவே இருக்கும், நம்ம போடலாம். இதுல 4 டிஃப்ரெண்ட் கோலம் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச கோலம் நாளைக்கு நீங்க போட்டுக்கலாம். இது ஸ்டார்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். எப்பவுமே ஸ்டார் கோலம், ஷட்கோணம் கோலம் அந்த மாதிரி போட்டா நல்லாவே அழகா இருக்கும். ரொம்ப சிம்பிளா போட்டுட்டு போயிடலாம். நம்ம அந்த பட்டை போடுறோம்ல, அதுதாங்க அழகே. இந்த வேல் கோலத்துல அந்த பொட்டு வைக்கிறது தான் இந்த வேல் கோலத்தோட ஸ்பெஷலே. குட்டி கோலமா இருந்தாலும் ரொம்பவே அழகா இருக்கும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கோலம். இது செகண்ட் கோலம் பார்த்துக்கலாமா? இதுவும் அந்த மாதிரி ஸ்டார் போடுவோம். ஸ்டார் போட்டு தான் வேல் வரும். அதே மாதிரி பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸி தான். எனக்கு ஆக்சுவலாக பெரிய கோலம் போட வராது, ஆனால் குட்டி கோலம் ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு. இப்போதான் பெரிய கோலம் ஆக்சுவலாக கத்துட்டு இருக்கேன் நான். இதுலயும் அந்த நம்ம பட்டை மாதிரி போடுவோம். இதுல குட்டி குட்டி தாமரை மாதிரி வரும் டிசைனு. அடுத்த 2 கோலம் ஃப்ரீ ஹேண்ட் கோலம். இது மட்டும்தான் புள்ளி வைக்கிற மாதிரி வரும். இதில் நடுவில் ஓம்ன்ற மாதிரி நம்ம கூட போடலாம். அவ்வளோ நம்ம இதோட டாட் வச்சு முடிச்சிடுவோம். அடுத்த 2 கோலம் ஃப்ரீ ஹேண்ட் கோலம் தான். என்னமோ லாஸ்ட்ல இந்த மாதிரி இந்த சுழி போட்டாதான் எனக்கு ஏதோ கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஃபீல் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கோலம் ஃப்ரீ ஹேண்ட்ல டக்குன்னு போட்டுடலாம். இந்த கோலம் இது தாமரை மாதிரி இருக்கும். அப்புறம் வேல் வரும். சட்டுன்னு போட்டுடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல போட்டுடலாம்.
யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுக்கறது பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி கோலமாக இருந்தாலும் டெக்கரேட் பண்ணிடுவேன். இதான் ஃபைனல் கோலம். பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து வாசலில் கூட போடலாம். உங்களுக்கு இந்த கோலத்தில் எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லோருக்கும் மறுபடியும் இனிய வைகாசி விசாகம் நல்வாழ்த்துக்கள். நலமும் பலமும் பெற்று எல்லாரும் நல்லா இருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்